அவருடைய அந்த இறுதி நொடி அந்த ஒரு நேரத்தில் எப்படி சார் இருந்துச்சு அந்த மனநிலை? எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க சார் அவரை? பூமியிலே மீண்டும் வந்து புன்னகைக்க வாய்க்குமா? நான் தொலைத்த நாட்களெல்லாம் மறுபடியும் மலருமா? அதுக்கு மேலே உள்ளே போகல, நமக்கு பார்க்குற கெப்பாசிட்டி இல்லை. அந்த ஒரு மனநிலையில் அவரை பார்க்க இதுக்கு நம்ம தாக்க முடியல. உயிரா மச்சு அதை பார்த்த சக்தி எனக்கு இல்லை. நாவே போல உள்ள எனக்கு முடியல. வலிகள் கூடுதே, துள்ளித் தீர்ந்த காலங்கள் நெஞ்சம் கேட்குதே. பல ரசிகர்கள் இன்க்ளூடிங் என்னோட அப்பாவுமே வந்து ஒரு மிகப்பெரிய சிவாஜியோட ரசிகர் சார். அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த மாதிரி பல நபர்கள் வந்து இன்றைக்குமே வந்து அதை அட்மையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, அப்போ அந்த காலத்தில் இப்போவே இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் எப்படி சார் இருந்திருக்கும்? மின்மினி போல் மின்னுகிறேன், யார் விழிகள் காணுமோ? வண்ணமில்லா ஓவியத்தை காற்றின் விரல் தேடுமோ? சொன்ன சோகம் கொஞ்சமே. துணை ஜனாதிபதி ஓகே, ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன். ஓகே, அவருடைய பெரியப்பா தான் சி.கே. குப்புசாமி, கோயம்புத்தூர் எம்பி, ஓகே, ஓகே. சிவாஜி மன்றம், ஜீவரத்ன முதலியார், அரக்கோணம், டெக்ஸஸ், ஒரு திருமதி சுந்தராஜ். என்ன பண்ண, எல்லாம் ஜெயிச்ச உடனே அல்வா கொடுத்தாங்க. அந்த துரோகத்தை எப்படி சார் அவர் ஏற்றுக்கிட்டாரு? காங்கிரஸ் தலைமையில் மேலே சொன்னாங்க. மேலே வந்து அவங்க வந்து வேறு ஒரு லைனில் ஃபாலோ பண்ணாங்க. ஜெயலலிதாவை ஃபாலோ பண்ணாங்க, ராஜீவ்காந்தி. மூப்பனர் வந்து நம்ம மூப்பனர் வளர்த்தது சிவாஜி தான். மூப்பனர் பெரிய ஆள் தான், மூப்பனர் பணக்காரன், பண்ணையார். ஆனால் மூப்பனர் தூக்கி விட்டது நடிகர் திலகம். சிவாஜி நடிகத்துக்கு அந்த தாமமும் வேட்பாளர் சொல்லலாம். இப்போ நான் இங்கே வருத்திருக்கேன். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் அழிக்க சொன்னார். இப்போ உங்கள் வீட்டு வாசலில் விளம்பரம் பண்ணியிருந்தானாக்கா அந்த விளம்பரத்தை அழிக்க சொன்னார். யார் காசுல? சொந்த காசு. நேர்மையாக இருந்தார் அவர், அரசியலில் நேர்மையாக இருந்தார். ஆனால் நேர்மைக்கு தமிழ்நாட்டில் மரியாதை இல்லையா? அரசியலில் தோத்தாச்சு. அதுக்கப்புறம் அவனோட மனநிலை என்னவா இருந்துச்சு? அரசியல் வேண்டாம், சினிமாக்கே போயிடலாம் அப்படின்னு இருந்தாரா? லாஸ்ட்டாக ஒன்ஸ் மோர் பார்த்தீங்களா? விஜய் அவர்களோட சேர்ந்து நடிச்சிருந்தார். என்ன வயசு தெரியுமா? 72 வயசு, 71, 72 வயசு ஆகும். ஜீன்ஸ் போட்டுன்னு அந்த பாட்டு பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன் சார். இனிமே நாங்க வாழை ஆட்டவே மாட்டோம்னா வாழை சுருட்டி உள்ள வச்சுக்கிறோம். பிரபுன்னு வந்து ஒரு சூப்பர் மேன். சிவாஜியோட பையனாச்சு சார். சிவாஜி வந்து ஒருவேளை ஆட்சியை பிடிச்சிருந்தா ஏதாவது திட்டங்கள் வச்சிருந்தாரா சார் மக்களுக்கு? அவர் சிஎம் ஆக சொல்லலையே. அவர் திட்டங்கள் வந்து சிஎம் ஆக்கணும் அப்படின்னு அவர் சிஎம் சொல்லவே இல்லை. ஒரு நடிகர் திலகம், மக்கள் திலகம், இவங்க 2 பேர் ரசிகரும் வந்து உண்மையாகவே உயிர் கொடுத்து வேலை பண்ணாங்க. கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம அண்ணாங்க. அவர் ஜோக் அடிக்கிறது இல்லை, டைமிங் சொல்லுவாங்க, டைமிங் ஜோக். ஒரே சூரியன், ஒரே சந்திரன். அதே சிவாஜி. நடிப்புக்கு அவர் மட்டும்தான் ஒரே சிவாஜி. நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பல நினைவுகளை பகிர்வதற்காக அகில இந்திய சிவாஜி மன்றத்தின் முன்னாள் செயலாளர் திரு எம்எல் கான் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இந்த சிவாஜி எம்ஜிஆர் அந்த மோதல் இருக்குல்ல சார், நான் இன்றைக்கி நாங்கள் ரஜினி கமல் பார்க்குறோம், விஜய் அஜித் வந்து பார்க்குறோம். ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து 2 சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக சிவாஜி சாரும் எம்ஜிஆர் சாரும் சொல்லலாம். அவங்களுடைய அந்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்களுக்கு எந்த மாதிரி மனநிலை இருக்கும் சார்? மனநிலைன்னா எப்படி அவங்க பண்ணுறாங்க, டே மச்சான் அவங்க பண்ணுறாங்க, நம்ம வந்து நம்ம டாப்பாக காட்டணும். அவங்க நினைப்பாங்க, டேய் சிவாஜி ஆளுங்க பண்ணுறாங்க, அது கூட நம்ம வந்து
போட்டி, ஆரோக்கியமான போட்டி போட்டி. ஆரோக்கியமான போட்டி இருந்தது. ஒவ்வொரு படத்துக்கும் போட்டி போட்டுன்னு மாற்றி 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 ஒரு ஒரு நீயா நானா. ஃபார் எக்ஸாம்பிள் கர்ணன் படம் வரும்போது பெரிய செட்டிங் பண்ணாங்க. அங்கே வந்து வேட்டைக்காரன் படம் எம்ஜிஆர் அவர்களோட. எம்ஜிஆர். அப்போ வேட்டைக்காரன் படத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நெச்ச குண்டு புளியை சிங்கத்தை வச்சு பண்ணிக்காங்க. அது எப்படி யோசிச்சு பாருங்கள். இங்கே கர்ணன், இங்கே வேட்டைக்காரன். இதே மாதிரி பல படங்கள் மாற்றி 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 ஆரோக்கியமான போட்டி இருந்தது. ஆனால் இன்றைக்கி நடிகர் திலகம், எம்ஜிஆர், மக்கள் திலகம், இவங்க 2 பேர் ரசிகர் வந்து உண்மையாகவே உயிர் கொடுத்து வேலை பண்ணாங்க, எதுவும் எதிர்பார்க்காம. இன்றைக்கெல்லாம் காசு கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி காசு கொடுத்து ஆளுங்க கவர் பண்ணுறாங்க, சேர்க்குறாங்க. ஆனால் எதுவும் எதிர்பார்க்காம பண்ணது இந்த 2 பேருக்கு தான். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்தார், நல்லா சம்பாரிச்சாங்க. எம்எல்ஏ, எம்பி, மேயர், கவுன்சிலர் என்னென்னமோ ஆனாங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் இன்னி வரைக்கும் பண்ணுறாங்கனாக்கா அது நடிகர் திலகம் மட்டும்தான். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சொன்னீங்க கேட்ட போய் எம்ஜிஆர், சிவாஜி, நீங்கள் அவங்களாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது. எம்ஜிஆர் சீக்கிரம் சும்மா ஒரு மேலே வெறி கொண்டு ஒரு அவங்க 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 சொந்த இது மாதிரி அவங்க பண்ணாங்க, ட்ரீட் பண்ணாங்க. ஒரு தலைவர் வந்து கொண்டு போனாங்க. ஆரோக்கியமான போட்டி இருந்தது. இப்போ நாங்களாம் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை பண்ணியிருக்கோம். எம்ஜிஆர் படம் வரோம். அந்த பக்கம் நாங்கள் அதை இதே தேட்டரில் நவராத்திரியம் இங்கே வந்தது. நாங்கள் பார்த்தோம், சரி பண்ணுங்க, நாங்கள் நெக்ஸ்ட் நாங்கள் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதயம் தேட்டரில் வந்து உதயம் பக்கத்து தெரியும் அந்த தேட்டர் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு படத்துக்கும் பந்தல், வாழை மரம், பந்தல் போட்டு வாழை மரம் கட்டி நாதஸ்வரம். ஓகே. ஃபஸ்ட்டு ஷோக்கு நாதஸ்வரம் ரெகுலராக நான் வைப்பேன். ஒவ்வொரு படத்துக்கும் ஃபஸ்ட்டு ஷோ நாதஸ்வரம். 1 டே வைப்போம், முடிஞ்சால் 2 டே, 3rd டேவும் வச்சுருக்கோம் நாதஸ்வரம். 3 நாளைக்கு வச்சுருக்கோம். ஒரு டே என்னாச்சுனாக்கா நாதஸ்வரம் ஊருக்கு போயிட்டார். ஒரு படத்துக்கு, எந்த படத்துக்கு ஞாபகம் இல்லை எனக்கு. நாதஸ்வரம் ஊருக்கு போயிட்டார். நான் பண்ணல, செட் பண்ண நாதஸ்வரம் கூப்பிடல. தேட்டர் மேனேஜர் இருந்தார், ரத்னம் மட்டும். உதயம் தேட்டர் சார். உதயம் தேட்டர் மேனேஜர் இருந்தார். என்னக்கா நாதஸ்வரம் இல்லை தலைவா, ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போன ஒரு ஆளே இல்லையா கோச்சினார். மேனேஜர் வந்து கோச்சிக்கிறாரு இல்லை சார், கோச்சிக்கினாரு. நாதஸ்வரம் அவன் ஊருக்கு போனேன்டா, வேறு ஆள் இல்லையா, ஒரு ஆள் கூப்பிடுதானே, எப்போ அவன் பண்ணுறாள் நான். அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஸ்வீட்டு, இந்த குங்கும சிமிழ் இல்லையா, லேடிஸுக்கு குங்கும சிமிழ், லட்டு. ஓகே. ஒவ்வொரு அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுங்க, அதான் சொல்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் அது மாதிரி கிருஷ்ணகிரியில் ஒரு படம் மோகன புன்னகை. அந்த படம் வந்து கிருஷ்ணகிரி ரிலீஸ் ஆச்சு. அப்போ அந்த படத்துக்கு வந்து இவங்க வந்துதாங்க, இந்த இவெல்லாம் அனுராதா நடிகை அவங்க வந்தாங்க. அவங்க மூலிமா எல்லாருக்கும் ஸ்வீட் அதெல்லாம் கொடுத்தோம். எங்கள் கமலா தேட்டரில் வந்து பல படங்கள் இப்போ கூட லாஸ்ட்டாக வந்து வசந்த மாளிகை போட்டிருந்தாங்க. ஆமாம், வசந்த மாளிகை கமலால், அதுக்கும் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் நான் வந்து உதயம் தேட்டர் தான். உதயம், ஏவிஎம் ராஜேஸ்வரி எல்லாம் இப்போ அங்கே வர படத்துக்கும் நான் 3-4 படம் வந்து எங்கள் தலைவர் நல்ல பண்ண. ஒவ்வொரு படத்துக்கும் டிஃப்ரெண்ட். அது ஆரோக்கியமான ஒரு போட்டி இருந்தது. சண்டை போட்டுப்போம். இது மாதிரி திட்டுறது, அந்த மாதிரி வல்கர் வார்த்தை யூஸ் பண்ணுறது இப்போ பண்ணுறாங்களே. இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கு. தேட்டரில் போய்ட்டு அவர்கிட்ட சொன்னாக்கா நம்ம திட்டுவார், ஏன் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நடிகை என்ன பண்ணுவான், ஒரு ரசிகன் ஆதரிப்பான், ரசிகனை ஆதரிப்பார். நம்மளை கண்டிப்பார், நல்லா பண்ணக்கூடாது. அப்போ என் கூட இந்த என்ன பிரயோஜனம், என் கூட இருக்கீங்களா, எப்படி இருக்கணும், புரியுதா? கட்டுப்பாடோட நாகரிகம், கட்டுப்பாடு, நாகரிகம், மரியாதை, பண்பு, அது என் கூட இதுதான் பிரயோஜனம். அப்படி சத்தம் போடுவார்.
ஒருத்தர் என்ன பண்ணி ஒரு நாளைக்கு ஒருத்தர் திட்டிட்டேன். ஒரு பெரிய ஆள் தான் அவர். ஓகே. எதுக்கோ திட்டிட்டேன். எம்ஜிஆரோட ரசிகரா சார்? இல்லை நம்ம ஆளுங்களே. ஓகே. நம்மளும் எதுக்கோ ஒருத்தர் ஒரு முக்கியமான பேர் சொல்ல விரும்பல. சரி சரி. ஒருத்தர் திட்டிட்டோம் எங்கே தலை வீட்டுக்குள்ளேயே. அவர் நான் போய் நேராக போய்ட்டு அவர்கிட்ட போயிட்டு சொல்லிட்டாரு போல் கான்பாய் வந்து திட்டாரு அப்படின்ட்டு. யாரையோ கூப்பிட்டு பாய் எங்கே எனக்கு எடுப்பார் அப்படின்னாரு. நான் வெளியே போயிருந்தேன், வீட்டுக்கு வெளியே போய் அந்த ரோடு போயிருந்தேன். உள்ளே வர அண்ணன் கேட்டார். போனேன். என்னடா பண்ணா என்ன சொன்னேன் அப்படின்னாரு. நான் ஒன்றும் சொல்லண்ணே. சொன்னாங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, என் கூட இருக்கல எப்படி இருக்கணும், இப்படிலாம் பண்ணலாமா, யாரும் திட்டக்கூடாது, அன்பாக பேசணும், பண்பாக கேட்கணும், நாகரிகம் தவறி போகக்கூடாது, அது மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ நடிகர் திலகம், மக்கள் திலகம், இவங்க 2 பேர் ரசிகர் வந்து ஒரு ஒற்றுமை. அது மாதிரி அவங்களுக்கு வந்து அதுதான் கேட்கணும்னு நினச்சேன் சார். அவங்களோட தனிப்பட்ட உறவு அப்படின்றது எப்படி சார் இருக்கும்? தனிப்பட்ட உறவுனாக்கா எம்ஜிஆர் வந்து நோய்ப்பட்டிருந்தார் தெரியலையா, அமெரிக்காவில் புரூக்ளின் 87. அப்போது இவர் போயிருந்தார். போயிட்டு பார்த்துட்டு வந்தார். வந்துட்டு வீட்டில் ப்ரெஸ் மீட் பண்ணும்போது அவரால் பேச முடியல. அவர் எம்ஜிஆர் எப்படியோ இப்போது நீங்கள் என்னை பார்க்குறீங்க, என்னை பார்க்குறீங்க, நான் நல்லா இருக்கேன் இல்லையா, சப்போஸ் கொஞ்ச நாள் போத்து நான் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டோம் வச்சுக்கலாம், எங்கள் மனசு கஷ்டப்படுவீங்க இல்லையா. இது அவர் வந்து அந்த காலத்துலேருந்து சிறு வயதுலேருந்து இவங்க எம்ஜிஆர், கலைஞர் எல்லாம் வந்து கலைஞரும் சும்மா சொல்லாது, அவரும் வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா சாப்பிட்டோம், ஒன்றா ஒரே தட்டில் சாப்பிட்டோம், ஒரே பாயில் படுத்தோம். என்ன சொல்லுவாங்க, எம்ஜிஆரோட பார்த்துட்டு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ப்ரெஸ் மீட் பண்ணுங்க. அப்போ நான் அந்த ப்ரெஸ் மீட் நான் பண்ணும்போது நான் தான் வந்து ஒரு 4-5 பேர் சர்வ் பண்ணுறோம் ரிப்போர்ட்டர்ஸுக்கு. இந்த டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் அது சர்வ் பண்ணிருக்கோம். அப்போது வந்து பேச முடியாது, தழும்புறாரு. அதில் வந்து தான் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தார். எதுக்காகனாக்கா எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து யாருமே நம்பிக்கை இல்லை, ஜானகியை நீ பார்த்துக்கணும் அப்படி சொல்லி அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டாரு. இங்கே வந்தார். காங்கிரஸ் தலைமையில் மேலே சொன்னாங்க. மேலே வந்து அவங்க வந்து வேறு ஒரு லைனில் ஃபாலோ பண்ணாங்க. ஜெயலலிதாவை ஃபாலோ பண்ணாங்க, ராஜீவ்காந்தி. மூப்பனார் வந்து நம்ம மூப்பனார் வளர்த்தது சிவாஜி தான். மூப்பனார் பெரிய ஆள் தான், மூப்பனார் பணக்காரன், பண்ணையார். ஆனால் மூப்பனார் தூக்கி விட்டது நடிகர் திலகம். சிவாஜி மன்றம் மூலிமா அவர் வந்து லிஃப்ட் பண்ணி அவரை வந்து சிவாஜி மன்றம் தீர்மானம் போட்டு மூப்பனார் தலைவராக போடணும்னு சொல்லி தீர்மானம் போட்டு தலைவராக. ஆனால் அதே மூப்பனார் பண்ணார், இவருக்கு ஆன்ட்டியாக மாறினார். ஆன்ட்டியாக மாறி ராஜுக்கிட்ட வந்து நம்ம பேச்சு கேட்காத மாதிரி அவர் பிரேக் போட்டார். அப்போது ராஜீவ்காந்தி என்ன பண்ணாருனாக்கா ஜெயலலிதாக்காக ஆதரவு பண்ணார். இவர் ஜானகின்னார். அவங்க இல்லை ஜெயலலிதா தான். அந்த இதில் வந்து வெளியே வந்து தன் நண்பனுக்காக கட்சி விட்டு வெளியே வந்தார். எத்தனை வருஷம் இந்த கட்சி ஒரு தன் நண்பனுக்காக ஒரு வெளியே கட்சி ஆரம்பித்தார். எம்ஜிஆர் ஜானகியே ஜெயிக்க வைக்கல. எம்ஜிஆர் ரசிக்கிறங்க, ஜானகியை தோக்கடிச்சாங்க இல்லையா. சிவாஜி விட்டுருங்க, நடிகத்தில் விட்டுருங்க. ஒரு எம்ஜிஆர் ஒய்ஃப், எம்ஜிஆருக்கு எவ்வளோ பேர் இருக்கு இல்லையா, எம்ஜிஆருக்கு பேர் இமேஜ் இருக்குது. அப்போ ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லையா, தொண்டருங்க பண்ணுமா இல்லையா, பண்ணும் இல்லை, கண்டிப்பாக பண்ணணும். ஜானகியை தோத்துட்டாங்களா? இல்லை, எம்ஜிஆர் அவர்கள் ரசிகர்கள் ஓட்டு போடாததான் சிவாஜியினுடைய தோல்விக்கு காரணமா சார்? இல்லை, எம்ஜிஆர் ரசிகர்கள் ஓட்டு போடாததான் சிவாஜியினுடைய தோல்விக்கு காரணமா? அது ஒரு காரணம் தான். சொந்த தொகுதியிலே வந்து தோக்குறாரு. அது ஒரு காரணம் தான். எனக்கு அவர் எம்ஜிஆருக்காக வெளியே வந்தார். ஆனால் அந்த தொண்டனுங்க நம்மால் தோல்வி விட்டுருங்க. எம்ஜிஆர் ஜானகியே தோக்கடிச்சாங்கல்ல, மனைவியே நம்ம விட்டுருங்க. அவர் நண்பன் தலைவருடைய பொண்டாட்டியே தோக்கடிச்சாங்க இல்லையா, கரெக்டா? யாரை பண்ணுவாங்களா? இன்றைக்கி விஜயகாந்த் இருக்காங்க, இன்றைக்கி விஜயகாந்த் ஒய்ஃப் வந்திருக்காங்க. விஜயகாந்த் ஒய்ஃப்னாக்கா ஒய்ஃப் தலைவர் இல்லையா, எப்படி மதிக்கணும்? அந்த மாதிரி தோக்கலாமா? தோக்கக்கூடாது. ஜானகி தோற்றுக்கணுமா? தோற்றுக்கூடாது. தோக்கடிச்சிட்டாங்களே. அப்போது அந்த அளவுக்கு அவங்களுக்கு விசுவாசம் தலைமை
விஸ்வாசை நடி கெட்டவனுங்க. வந்து அவங்களுக்கு குறை சொல்ல வரல. ஒரு தலைவியே ஒரு 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 அவங்க தலைவன் முன்னாடி தோக்கடிச்சாங்க இல்லையா, அது என்ன இருக்கு அப்போது. அதன் பிறகு அவருக்கு அரசியல்ல இருந்து அந்த ஈடுபாடு குறைஞ்சதா சார்? ஆமாம், இவங்களுக்காக நம்ம போனோம், இவங்களே நம்மள வந்து ஏத்துக்கல அப்படின்ற ஒரு அப்போவே 2 கோடி ரூபாய் செலவு பண்ணார் அவர். எவ்வளோ பண்ணார்? 2 கோடி. எப்போ? 98ல் 88ல் 88 to 89. இன்றைக்கி என்ன வேல்யூ அதுக்கு? அந்த 2 crores பல மடங்கு அதிகமாகும் சார் இன்னைக்கு ஆயிடுச்சு. அப்போ எலெக்ஷனில் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ தானே இதெல்லாம் செவுத்தில் எழுதுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம். பார்த்துக்கலாம். இப்போவுமே பல கிராமங்களில் அந்த ஒரு நடைமுறை இருக்கா? இப்போ சிட்டியில் இல்லை. அப்போல்லாம் போஸ்ட் ஓட்டுவாங்க, அங்கே போஸ்ட் ஓட்ட செவுத்தில் வழிவாங்க. ஆமாம் ஆமாம், இது இப்போ கிராமங்கள் இருக்குது. இருக்கா? அந்த எங்கெங்கே நீ நம்ம இப்போ நான் கட்சி வேட்பாளர் வச்சுக்கலாம், சிவாஜி நிறைய இந்த தாமம் வேட்பாளர் வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். எலெக்ஷன் முடிஞ்சோடனே எல்லாத்தையும் அழிக்க சொன்னார். எதை? இப்போ உங்கள் வீட்டு வாசலில் விளம்பரம் பண்ணியிருந்தானாக்கா, அந்த விளம்பரத்தை அழிக்க சொன்னார். யார் காசில்? அவரோட சொந்த காசில். வீட்டு ஓனர் காசில் இல்லை, பில்டிங் ஓனர் காசில். நான் வரைஞ்சேனா, உங்கள் வீட்டுக்கு சொல்லி நான் வரைஞ்சேனா, எல்லாம் அழிக்க சொன்னார். யார்கிட்டையும் 10 காசு வாங்கலை, சொந்த காசு கொடுத்தாரு. என்கிட்ட போய் நிதி கேட்கல, யார்கிட்ட போய் நிதி கேட்கல. பல பேர் சீட்டு கேட்டாங்க, வந்து தோக்கூடும் ஜெயிக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ கேட்டாங்க, பட் கொடுக்கல. அவர் மண்டத்தில் கொடுத்தாரு. அவர் ஏன் ஆல்பர்ட் தரல, அவங்களே சீட்டு கேட்டாங்க, அப்போது தரல. தூத்துக்குடியில் எங்கேயோ ஒன்று. நேர்மையாக இருந்தார் அவர், அரசியலில் நேர்மையாக இருந்தார். ஆனால் நேர்மைக்கு தமிழ்நாட்டில் மரியாதை இல்லையா? நேர்மையாகவும் மதிக்கிறான். ஒரு கக்கன் கேள்விப்பட்டீங்களா? மினிஸ்டர். அவர் போகும்போது பஸ்ஸில் போனார், காசு இல்லை பாக்கெட்டில். கக்கன் மினிஸ்டர். இன்றைக்கி நீ கவுன்சிலர்ன்றான், வார்டு கவுன்சிலர்ன்றான். அவன் இதில் போகிறான், பிஎம்டபிள்யூலையோ அதுலேயோ போயின்னு இருக்காங்க. கக்கன் காமராஜர், ஒரு நேர்மையான தலைவர் காமராஜர். அவன்கிட்ட என்ன இருந்தது? ஸோ அதன் பிறகு அரசியலில் தோத்தாச்சு. அதுக்கப்புறம் அவனோட மனநிலை என்னவா இருந்துச்சு? அரசியல் வேண்டாம், சினிமாக்கே போயிடலாம் அப்படின்னு இருந்தாரா? மனநிலை என்னக்கா, அதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கா, அந்த கல்யாணம் பண்ணார். இந்த சுதாகரன் அதில் கொஞ்சம் ஃபீலிங்ஸு, அதுக்கப்புறம் ஒரு அது நிறைய விஷயம் இருக்குது. வெளியே போய் சொன்னால் நல்லா இருக்காது. மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்தார் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஸ்டடி ஆகிட்டார். அதுக்கப்புறம் படம் நான் ஆக்ட் பண்ணது. ஒரு லாஸ்ட்டாக ஒன்ஸ் மோர் பார்த்தீங்களா, அவர்களோட சேர்ந்து நடிச்சிருந்தார். என்ன வயசு தெரியுமா? 72 வயசு, 71 72 வயசு ஆகும். ஜீன்ஸ் போட்டுன்னு அந்த பாட்டு பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன் சார். ஹெல்த்தியாக இருந்தார், நல்லா இருந்தார். கொஞ்சம் சில நாட்கள் சில வருஷங்கள் ஒரு மாதிரியாக இருந்தார். பட் அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நம்ம பிரபுநகர், ராம்குமார் எல்லாம் இருக்காங்க. இன்றைக்கும் போனாக்கா பிரபுனை வந்து ஒரு சூப்பர் மேன். சிவாஜியோட பையனாச்சு சார். ரியலி போனாக்கா யாரும் தான் சரி மரியாதையாக பேசுவார். தட்டி கொடுத்து வா நவீன் நல்லாக்கியா, அன்பாக பேசுவார். வீட்டில் வந்து எல்லாமே சொல்கிறேன். ஈவன் விக்ரம் பிரபு தம்பியும், அந்த தம்பிலாம் வந்து நான் சின்ன வயசு பார்க்குறேன். விக்ரம் எல்லாம் சின்ன வயசு பார்க்குறேன். ஆயிடுச்சு 50 வருஷம் இல்லை, சின்ன வயசு. நல்ல மரியாதையாக இன்றைக்கும் அப்பா தாத்தா ஆளுங்க. பிரபுனை வந்து அப்பா ஆளுன்னுவார், பிரபுனை நம்மளாம் வந்து அப்பா ஆளுன்னுவார். இந்த தம்பி விக்ரம் பிரபு தம்பி தாத்தா ஆளுங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு அந்த ஒரு ஃபேமிலி மாதிரி எப்படி ஃபேமிலி நட்பு எப்படி தொடரும், அது மாதிரி போனே இருக்குது. ஓகே சரிங்களா? அது ஸ்டில் அந்த ஃபேமிலியில் அந்த வீட்டில் நமக்கு எல்லோரும் ரசிகர் மதிக்கிறாங்க. இப்போ இப்போ நீ வந்து நீங்கள் காலைல வந்து வீட்டுக்கு பாருங்கள், எல்லோரும் வருவாங்க போவாங்க, எல்லாம் வருவாங்க போவாங்க, எல்லாம் வந்துட்டு போயினே இருப்பாங்க. யாரையும் வந்து இந்த இன்சல்ட் பண்ணுறது, இக்னோர் பண்ணுறது பண்ணவே மாட்டாங்க. அது மாதிரி நடிகர் திலகம் வந்து ஒரு தூய்மையான மனிதர். அது ஒன்று சொன்னாக்கா ஒன்று போயினே இருக்காது. நீங்கள் சொன்னது கேட்டு வந்து அரசியலை கேட்டீங்க.
அப்படியே இது ஒவ்வொன்றா வர வேண்டியது இருக்குது. அதாவது இப்போது அரசியல் அப்படின்னு சொல்லும்போது இன்னை காலகட்ட அரசியல் அப்படின்றது வேறு சார், அப்போ இருந்த அரசியல் அப்படின்றது வேறு. சிவாஜி வந்து ஒருவேளை ஆட்சியை பிடிச்சிருந்தா அப்படின்னா ஏதாவது திட்டங்கள் வச்சுருந்தாரா சார் மக்களுக்கு? அவர் வந்து முக்கியமாக வந்து கல்வி, காமராஜருக்கு இல்லையா, கல்வி அதுதான் அவர் கல்வி கொடுக்கணும், எல்லாம் படிக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும். அவர் வந்து இன்னும் சொல்கிறேன், அவர் சிஎம் அவனு சொல்லலையே, அவர் திட்டங்கள் வந்து அவர் சிஎம் சொல்லவே இல்லை. நான் சிஎம் அவனு சொல்லவே இல்லை. நான் சிஎம் சொல்லாத இன்னைக்கு நேற்று வந்தவங்களாம் நான் தான்ட்டு அவர் சிஎம் சொல்லவே இல்லையா. ஜானகி ஆதரிச்சார். நான் சிஎம் ஆகணும், நான் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லவே இல்லையா. நீங்கள் திட்டங்கள் சொன்னீங்க இல்லையா, திட்டங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் ஆசைப்பட்டார். பட் சிஎம் ஆகிட்டு பண்ணோம், நான் வந்து ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சி நான் பண்ணோம், அது அப்படி நினைக்கவே இல்லையா. அவர் நினச்சி தான் நீங்கள் அந்த கேள்வி கரெக்டாக நியாயமான கேள்வி. பட் அவர் நான் ஆட்சி பண்ணோம், நான் சிஎம் ஆகணும் அவர் நினைக்கவே இல்லை. இதுதான் அவருடைய அந்த இறுதி நொடி, அந்த ஒரு நேரத்தில் எப்படி சார் இருந்துச்சு அந்த மனநிலை? ஏன்னா அது எதிர்பார்க்காத ஒரு மரணம் அப்படின்னே சொல்லலாம்ல சார் அவரோடது, அந்த ஒரு மொமெண்ட். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் நிறைய இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், அத்தனை நடிகர்களுமே அங்கே தான் இருந்தாங்க. பிரபு அவர்கள் அழுத அந்த காட்சிகள், விஜயகாந்த் அவர்கள் அந்த க்ரௌடு கிளியர் பண்ண காட்சி, இதெல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் அங்கே நேரடியாக இருந்து அந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு சூழல் எப்படி சார் இருந்துச்சு? ஒரு சிவாஜி ரசிகராக அந்த ஒரு மொமெண்ட் எப்படி சார் இருந்துச்சு? அன்றைக்கி வந்து நான் ஜூலை 20 ஆமாம் 21 அன்றைக்கி சாயந்தரம் வீட்டில் நான் சும்மா அப்படியே வீடு, எங்கள் வீடு பெரிய வீடு, அது ஒரு ராஜாவோட பேலஸை வாங்கி அவர் இது பண்ணார். எங்கள் வீடு, உங்கள் வீடு. ஓகே ஓகே. வீடு எங்கள் வீட்டை வந்து இன்றைக்கி கொஞ்சம் சும்மா வாக்கிங், வீட்டில் எங்கள் வீட்டு பின்னாடி தோட்டம் மாதிரி இருக்கும், சும்மா வாக்கிங் மாதிரி பண்ணிக்கிறேன். தலைவருக்கு செக்யூரிட்டி, பிஎஸ்ஓ பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் த்ரூ கவர்மெண்ட்டில் ஒரு கூப்பிட்டாரு. அது எங்கே இருக்கீங்க, உடனே கிளம்பி வாங்க. எங்கே? எனக்கு ஹாஸ்பிட்டல் வாங்க. என்ன விஷயம்ப்பா? இல்லை நான் போகிறதா இருந்தேன் அன்றைக்கி ஈவினிங், அப்போல போகிறதா இருந்தேன், பிளானிங்கில் இருந்தேன், ஒரு 6 மணிக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஒரு 4:30 4 o'clock நான் என்ன பண்ணேன், வண்டி எடுத்துட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகல, வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ டிரைவர்ஸ்லாம் இருந்தாங்க, எல்லாம் முகம் ஒரு மாதிரியாக வாடி போயிருந்தது. அப்புறம் என்ன பண்ணேன், நான் வண்டியை, என் பைக்கை அவர் வீட்டுக்குள்ளே பார்க்கிங் அந்த உள்ளே விட்டுட்டு, வீட்டில் கார் போச்சு, அந்த காரில் நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அந்த கொஞ்ச நேரத்துலேயே கூட்டம் கூடிடுச்சு, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கூட்டம் வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தரா வர ஆரம்பித்தாங்க. அந்த ரஜினிகாந்த் யார் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் 8 வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். 8க்கு அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கேயா அன்னையில் வந்துட்டோம். அன்னையில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் எல்லாம் 11 மணிக்கு. சரி 11 இல்லை, ஆஃப்டர் 12 நைட் 12 இருக்கும். 12க்கு அப்புறம் ஆமாம் இவர் வர்றார், வீட்டுக்குள்ளே வர்றாரு தலைவர். புரியுதா? புரியுது சார். நம்ப மாட்டீங்க, மழைங்க அன்றைக்கி, அன்எக்ஸ்பெக்டட் மழை. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் மழை, வீடு மழைங்க, இயற்கை. அது அந்த ஒரு இயற்கை கண்ணீர் ரஞ்சினி, அதுதான் நினைக்கணும். மழை 21 நைட்டு, 22 23 காலையில் மண்டே மார்னிங். ஆல்மோஸ்ட் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், நீங்கள் கிடச்சா நீங்கள் போட்டு பாருங்கள். அதை அதான் திரும்பி அந்த இந்த வார்த்தை வராது எனக்கு. இப்படி பண்ணும்போது புரியுதா? லிஃப்ட் பண்ணி அவருடைய நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன் நான். அதில் நான் ஒரு ஆள், நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அது ஒரு கிஃப்ட் எனக்கு. அது 3 நாள் எப்படி தான் இருந்தேன்னு தெரியாது எனக்கு. அதை அப்படியே போகிறோம்
பின்னாடியே அவர் வண்டிக்கு பின்னாடியே போகிறோம். பஸ் ஸ்டாண்டில் போக கூட்டம் நெரிச்சல் தாங்க முடியல, என்னால் அதுக்கு மேலே போக முடியல. பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்ம்லேயே நான் அப்படியே உட்காந்துட்டேன். முன்னல் இல்லை, மயக்கம், அப்படியே பிளாட்ஃபார்ம்லேயே பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்ம் படுத்துட்டு அப்புறம் மொல்லம் அப்படியே உள்ளே போய் அதுக்கு மேலே உள்ளே போகல. நமக்கு பார்க்குற கெப்பாசிட்டி இல்லை. அந்த ஒரு மனநிலையில் பார்க்க இதுக்கு நம்மளை தாக்க முடியல. உயிராக மச்சிருந்தோம். அதை பார்த்த சக்தி எனக்கு இல்லை. நான் போகல, உள்ள எனக்கு முடியல. வெளியே வந்துட்டு எப்படி வந்து எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகும்போது நடந்தே போயிட்டான் ஸ்ரீநகர்லேருந்து. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது நான் எப்படி வந்தேன்னு தெரியாது எனக்கு. 3 நாள் வந்து ஸ்டில் இன்றைக்கும் எனக்கு இந்த சனிக்கிழமை வந்தாக்கா இது என்ன பல நாட்களில் சனிக்கிழமை வந்து அப்படியே மாறியே இருப்பான். அதுக்கப்புறம் போக கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆனால் அந்த சனிக்கிழமை வந்தாலே எனக்கு சனிக்கிழமை அது மாதிரி புதன்கிழமை எங்கள் அம்மா தவறுனாங்க. அது மறக்க முடியாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே போகுது. நான் வந்து மிடில் அவர் இருக்கும்போது எவ்ரி சண்டே அவர் பார்ப்பான். எவ்ரி சண்டே 9:30 to 10 அவர் பார்த்துருவான். கரெக்டாக எவ்ரி சண்டே 9:30 to 10 அவர் பார்ப்பான். அவர் சப்போஸ் ஒரு 2-3 வாரம் ஒரு மேரேஜுக்கு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது இல்லையா, அது முடிச்சுட்டு 2வது 3வது வாரம் போன வச்சுக்கலாம். என்னடா பாய் ஆளே காணோம், மறந்துட்டியா, பார்த்து போர் அடிச்சு போச்சா, எது பார்த்து போர் அடிச்சு போச்சா, இல்லைண்ணா வாடா பாய் அவர் இஷ்டம் தான் கூப்பிடுவார். ஒரு டைம் பாய் வாடா பாய்னுவார், ஒரு டைம் வாடா துலுக்கானுவார், வாடா சாஹிப்னுவார், வாடா பாகிஸ்தான். அந்த கிரிக்கெட் டீம் வரும் இல்லையா, கிரிக்கெட் டீம் வந்தாக்கா பாய் வந்து பார்க்கலையா, உங்களால் வந்துருக்காங்களா பாகிஸ்தான் டீம் பார்க்கலையா அப்படின்னுவார். இது போது அந்த பிள்ளையார் ஊர்வலம் விநாயகர் சதுர்த்தி அப்போ பெரிய தர தெரியுமா, அப்போ தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கேன் சார். அப்போ என்னாச்சுனாக்கா சனிக்கிழமை கலடாக இருக்குது. நாட்டுக்கு நான் வீட்டுக்கு போகிறேன். அப்போது தலைவருடைய பேத்திக்கு கல்யாணம். ஃபுல் போலீஸ் டீம் வீட்டில் இருக்குது. ஹை அஃபிஷியல்லாம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நான் போகிறேன். வட பாயினார். அதெல்லாம் அந்த பிள்ளையார் உருவத்தில் கல் அடிச்சிருக்காங்க. பிள்ளையார் உருவத்தில் கல் அடிச்சிருக்காங்க, யாரோ அடிச்சிருக்காங்க. அப்போது நான் போகிறேன். என்னடா நீ தான் கல் அடிச்சியாமா எங்க விநாயகர் ஊர்வலத்தில் ஊர்வலத்தில் கல் அடிச்சோமா. அப்போ சொல்லும்போது இந்த போலீஸ் ஹை அஃபிஷியலாக வந்து அப்படியே என்ன பார்க்குறாங்க. போலீஸ் ஏசி டிசி எல்லாம் இருக்காங்க. இவர் அப்படி சொல்லும்போது எல்லாம் என்ன திருத்தின்னு முடிக்கிறாங்க. உண்மையாக இருக்கும் அப்படி. நான் சொன்னேன், நான் உங்கள் பையனை நான் என்ன அதில் பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்படி பார்த்தாரு. அவன் என் பையன், அவன் நான் சொன்னேன், அவனை சும்மா கிண்டல் பண்ணேன், அவன் என் பையன். கிண்டல் பண்ணுறதுல மண்ணங்க அவர். கிண்டல் பண்ணுறதில்ல, ஜோக் அடிக்கிறது இல்லை, கிண்டல் பண்ணுறதில்ல, டைம் பாஸிங் ஜோக், டைமிங் சொல்லுவாங்க, டைமிங் ஜோக். அதான் சார், இப்போ நம்ம அவர் நடிப்பை பார்த்துருக்கோம், அதெல்லாத்தையும் தாண்டி ஆஸ் அ பர்சனலாக அவர் எப்படி சார் இருப்பார், அவருடைய அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? எப்படி நம்ம படத்தில் அவர் வந்து பார்த்துருக்கோம், நடிப்பை பார்த்துருக்கோம், தாண்டி இப்போ ஷூட்டிங் இல்லாத டைமில் வீட்டில் அவரோட ஹாபிஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? வீட்டில் டிவி பார்த்து கிரிக்கெட் பார்ப்பாரு. கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஓகே கிரிக்கெட்டு ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்டு பழைய படம், இங்கிலீஷ் படம் இல்லையா, இங்கிலீஷ் மூவிஸ் தான் பார்ப்பாரு. ஓகே, தமிழ் படங்கள்லாம் பார்ப்பாரு. இங்கிலீஷ் மூவி படம் பார்த்தா அது அப்படியே ஒரு இது பண்ணுவார். இப்போ இல்லை, அது அவர் பீக்கில் இருக்கும்போது வீட்டில் இப்போ இந்த வயசானதுக்கப்புறம் வந்து ஒரு வீட்டில் டிவி பார்த்து கிரிக்கெட் பார்த்துருப்பாரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவார், இது பண்ணிட்டுப்பார். அதை தவிர மற்றபடி வந்தால் எல்லாம் பார்ப்பார், கூட பேசுவார், எல்லாம் ஒருத்தர் கூட நடிகர்லாம் வருவாங்க இல்லையா, அவன்கிட்ட பேசி டைம் பாஸ் பண்ணுவார், எப்படி பண்ணுவார் அது மாதிரி. அப்போது அதில் பார்த்தாக்கா இந்த வைஜி மகேந்திரன் அவர்லாம் ரொம்ப க்ளோஸ். ஆமாம், வைஜி வந்து அவர்
நம்ம நடிகர் திருவிழத்தை இன்றைக்கும் வைஜி வந்து அவர் மேலே பயங்கரமான ஒரு அஃபெக்ஷன் உள்ளவர். என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பார். அதே மாதிரி ராஜேஷ் காலஞ்சென்ற இறந்தார்ல, நல்ல மனுஷன், அந்த அண்ணன் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். அவரும் என்கிட்ட பிரியமாக இருப்பார். அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் இப்போது லேட்டஸ்ட் அவார்டு வாங்கினா இல்லையா, அது கூட அந்த சிவாஜியோட அவர்களுடைய அவார்டு வாங்கினா எம்எஸ் பாஸ்கர் இல்லை, அவரும் வந்து பயங்கரமாக நான் அவர் மேலே ஒரு ரசிகன்னு சொல்ல முடியாது, ஒரு எப்படி சொல்கிறது, வெறி கூட இல்லை, ஒரு பற்று, அதை இனம் புரியாத பட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி பட்டு அவருக்கு. அந்த பாஸ்கர் ஆகட்டும், இங்கேன்ட்டு இல்லை, பாஸ்கர்ன்ட்டு இல்லைங்க, பொதுவாக இந்த 3 பேர் ரொம்ப வைச்சி, ராஜேஷ், இவர் நேற்று பாருங்கள், இவரில் அரவிந்த்ராஜ் தெரியுமா, டைரக்டர், பழைய டைரக்டர் அரவிந்த்ராஜ், ஊமை விழிகள் பயங்கரமாக புகழ்ந்து அந்த இது நம்ம கௌரி தான் அமிச்சார், அவர் தான் அமிச்சார். அதே மாதிரி இவருக்கெல்லாம் பிசி குகநாதன், சின்ன பேர் எல்லாமே அவர் மேலே ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, ஒருத்தர் 2 பேர் எல்லாமே அவர் பட்டிருக்காங்க. பட் அதிகப்படியான க்ளோஸ் வந்து இவங்க செயலில் இறங்கி பண்ணுறவங்க. பர்த்டேயா வைஜி, என்ன கான், எப்போ கான், வரேன் போ. ராஜேஷ், நான் பாய், எப்போ வரேன். எம்எஸ் பாஸ்கர், சொல்லு பாய், சொல்லு வந்துடுறேன் பாய், அவ்வளோதான். அவாய்ட் பண்ணுறது இல்லை, ஃபீல்டில் இருக்காங்க, மற்றவங்க ரசிகராக இருப்பாங்க, அவர் மேலே பிரியமாக இருப்பாங்க, ஆனால் இறங்கி பப்ளிக் வந்து அவருக்காக வந்து இறங்கி பண்ணுவாங்க. அது மாதிரி சேரன், அதாவது அவர் மாதிரி ஈவன் இவருத்துங்களா சீமான் விசி விசிகா திருமாவளவன். அதாவது சிவாஜி மன்றத்தில் இதெல்லாம் வந்து நான் முன்னாடி சொல்லிக்கணும் உங்களுக்கு, நீங்களும் கேட்கல, நானும் சொல்லி இப்போது ஞாபகம் வருது. இன்றைக்கி வந்து காங்கிரஸில் வந்து 10 எம்எல்ஏங்க 12 எம்எல்ஏங்க தான். அன்றைக்கி சிவாஜி மன்றத்துக்கு மட்டும் அலாட்மெண்ட்டு 10 எம்எல்ஏங்க. அவர் மன்றத்தில் இருந்து மட்டும் ஒரு சிவாஜி மன்றம், காங்கிரஸ் குரூப் சிவாஜி மன்றம். இன்றைக்கி மொத்தமாக 20 எம்எல்ஏ வருது, கஷ்டமாகுது. அன்றைக்கி சிவாஜி மன்றத்துக்கு மட்டும் 6 எம்எல்ஏங்க. ராஜசேகரன் அவர் தான் பொதுச்செயலர், சிவாஜி பொதுச்செயலர், தளபதி சண்முகம் ராஜசேகரன், இளங்கோவன் ஈரோடு, சொர்ணலிங்கம் திருவள்ளனி, கதிர்வேலு ராணிப்பேட்டை, துரை கிருஷ்ணமூர்த்தி தஞ்சாவூர், வெங்கட்ரமணன் தென்காசி. 6 எம்எல்ஏ சிவாஜி மன்றம். எம்பிங்க எத்தனை தெரியுமா சிவாஜி மன்றத்தில்? எம்பிங்க 5 எம்பிங்க சிவாஜி மன்றத்தில். அடைக்கல் ராஜ் கேள்விப்பட்டீங்களா? திருச்சியூர் அடைக்கல் ராஜ் சிவாஜி எம்பி. கோயம்புத்தூர் டெக்ஸஸ் குப்புசாமி, குப்புசாமி யார் தெரியுமா? இப்போ இருக்கா இல்லையா ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன். அவருடைய பெரியப்பா தான் சிகே குப்புசாமி, கோயம்புத்தூர் எம்பி, சிவாஜி மன்றம். ஜீவரத்ன முதலியார் அரக்கோணம். அது மாதிரி டெக்ஸஸ் ஒரு திருமதி சுந்தராஜ். இது மாதிரி என்ன பண்ண, எல்லாம் ஜெயிச்சோன்னா அல்வா கொடுத்தாங்க. அவர் ஏற்றுக்கிட்டாரு அந்த ஒரு துரோகத்தை எப்படி சார் அவர் ஏற்றுக்கிட்டாரு? பணம் ஒரு புறம் இருந்தாலும் கூட நம்ம நேசிச்ச ஒருத்தர் அவரால் தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னும் போது அந்த நன்றி இருந்தா ஏன் பண்ணுறாங்க? இல்லையே, அந்த நன்றி இல்லையே. அவர் கூட இருந்தாங்க. அவர் தோத்த உடனே பல பேர் காங்கிரஸ் போயிட்டாங்க, அவருக்கு துரோகம் பண்ணிட்டு. பட் என்ன மாதிரி பல பேர் கடைசி வரைக்கும் அவர் கூட தான் இருந்தோம். வெற்றியோ தோல்வியோ கடைசி வரைக்கும் கூட இருக்கோம், இன்னும் இருப்போம்.
இல்லை பல ரசிகர்கள் இன்க்ளூடிங் என்னோட அப்பாவுமே வந்து ஒரு மிகப்பெரிய சிவாஜியோட ரசிகர் சார். அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த மாதிரி பல நபர்கள் வந்து இன்றைக்குமே வந்து அதை அட்மையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, அப்போ அந்த காலத்தில் இப்போவே இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் எப்படி சார் இருந்திருக்கும்? அந்த ஒரு அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், whatever. அந்த மன்றங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஒரு படத்தினுடைய வெற்றி விழாவாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? அந்த கொண்டாட்டமான மனநிலை. ஏன்னா நம்ம நிறைய சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் பேசிட்டோம். கொண்டாட்டம் திருவிழா மாதிரி திருவிழா அவங்க ஓகே. இப்போது நாளைக்கு அக்டோபர் 1 போதுனா இல்லையா, அது வந்து திருவிழா மாதிரி. திருவிழா அப்போல்லாம் எப்படி சார் இருக்கும்? அவர் இருந்தபோது அந்த பிறந்தநாள் எப்படி சார் இருக்கும்? இப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்போல்லாம் வீடு இல்லையா, வீடு பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். எவ்வளோ பெரிய பேலஸ் சார் அது. அந்த வீடு இல்லையா, அந்த வீடு வந்து சவுக்கட்டை தெருவில் சவுக்கட்டை கட்டிங்க வரும். அது பாண்டி பசாரில் அந்த ரோடு சிக்னல் அது வரைக்கும் சவுக்கட்டை கட்டிப்பாங்க. ஓகே. எதுக்கு? க்யூவில் லைனாக போகிறதுக்கு. புரியுது சார். அப்போ அவ்வளோ தூரம் கியூ சிஎம் டிஎம் அதாவது ரோட்டில் போகிறோம் இல்லையா, கரெக்டாக பேரிகேட் மாதிரி. அதுமாதிரி இப்போ லைனாக போவோம். லைனாக போடியே மாலை ஐயோப்பா வண்டி மாலையாக வரும். அதை தூக்கி போட்டு அதே மாதிரி இன்னொன்று சொல்ல வர பாருங்க, ஒரு இது பண்ணோம் மாநாடு, சிவாஜி மன்றம் மாநாடு. கேள்விப்பட்டிக்க மாட்டேங்கிறீங்களா? அது தெரியாது. கட்சி சார்பாக மாநாடா இல்லை ரசிகர்கள் மன்றம்? மன்றத்தினுடைய மாநாடு. ஓகே. எங்கே தெரியுமா? சென்ட்ரலில் ஆரம்பிச்சு சென்ட்ரலில் துவக்கம். ஓகே. போகிற பாயிண்ட் எங்கே தெரியுமா? எம்ஆர்சி கிரவுண்ட் தெரியுமா? தெரியும் சார். எங்கே இருக்குது? சாந்தம். காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சது தலை. 10 மணிக்கு அதாவது ஊரில் கிளம்புறது தலை இல்லையா, எண்டு வால். கரெக்டா? 10 மணிக்கு கிளம்புறீங்க. அங்கே போய் சேர்றதுக்கு லாஸ்ட் எண்டு எவ்வளோ டைமு? 6 மணி. 8 மணி நேரம் கிட்டத்தட்ட. பையா மவுண்ட் ரோடு தான். 10 மணி ஆரம்பிச்சு இந்த எண்டு போய் சேர்றதுக்கு அங்கே 6 மணி. மதுரையில் திருசூலம் விழா. அது லைஃப்பில் எவனும் பண்ண முடியாது, இந்த நடிகரும் பண்ண முடியாது. இன்றைக்கி சும்மா அது கூச்சல் போடுறாங்க. இன்றைக்கி மதுரை திருசூலம் நீங்கள் இதில் போட்டு பாருங்கள். அதுதான் யூடியூப்பில் பார்த்தா என்னன்னு தெரில, போட்டு பாருங்கள். இல்லை தட்டினா வரும் உங்களுக்கு. இன்றைக்கி தான் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி எல்லாம் பேசுகிறாங்க. இன்றைக்கி தட்டினா எல்லாமே வந்துடுது. தட்டினாக்கா எந்த படம் தட்டினாக்கா எல்லாமே ஜாதகமாக வந்துடுது. இன்றைக்கி பல பேர் பேசுகிறாங்க இன்றைக்கி. ஆனால் நேரில் பார்த்தா பல பேர் கம்மி. டிவியில் பேசுவாங்க அப்படி இப்படி எப்படின்ட்டு. ஆனால் வந்து நெட்டில் போட எல்லாமே பார்த்து படிக்கிறாங்க. ஆனால் நேரில் பார்த்து எத்தனை பேர் இருக்காங்க? கேட்கும் போது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது சார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னும் போது. இல்லை அது மாதிரி டைமிங் வந்து டைம் ஷார்ப் பஞ்சுவாலிட்டி. டைம்னாக்கா என் மேரேஜுக்கு எப்போ வரணும்னு கேட்டார் என் கல்யாணத்துக்கு. ஆனால் 7 மணிக்கு என்னார். 7 மணி உள்ளே வந்து உட்காந்துட்டாரு. இந்த பஞ்சுவாலிட்டி என் மேரேஜுக்கு அவர் நினச்சதை எப்போனா வந்துருக்கலாம்ல சார். யார் கேட்க போகிறா? யார் கேட்குது? அதே மாதிரி என் தம்பி மேரேஜுக்கு அப்போ உடம்பு சரியில்லை. எங்கள் அம்மா சொல்கிறார், அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு தெரியும், அவனுக்கு நான் இருந்தாக்கா என் தலை அங்கே இருக்கும் அப்படின்னாரு. 7 மணிக்கு மண்டபத்தில் கார் உள்ளே வருது. 7 மணிக்கு உள்ளே வராது கரெக்டாக. அதே மாதிரி நகரி தெரியுமா? ஆந்திரா. காமராஜ் செல் ஓப்பன். காமராஜர் செல் ஓப்பன். நாங்களாம் 5:30 வீட்டுக்கு போகிற பிளான். போயிட்டு அவரை பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி. நான் வீட்டுக்கு 5:30 போகிறேன். ஹாலில் ரெடியாக உட்காந்துக்காரு. மழை பெய்யுது. மழை பெஞ்சுனுக்கு. சரி மழை பெய்யுதா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னாரு. சரி பசங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க, எல்லாம் பசங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க, போகாமல் இருக்க முடியாது. போனாக்கா அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. சரி மழை விட்டோம். அப்போ பார்த்தா மழை விட்டுது.
நான் தான் கேட்டேன் மழை விட்டுருச்சேன் மழை போகலாமா. அந்த மழையில் போனார். சொன்ன வாக்குறுதி விட மாட்டார். சொன்ன வாக்குறுதி காப்பாற்றுவார். வாரண்டி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் என்னாச்சு, எப்போ ஒரு டைம் சொன்னாராம், எப்போ போனார் அவர் ஒருத்தர், எப்போ போயிருக்காரு. பட் இவர் அப்படி இல்லை. ஈவன் கல்யாணத்துக்கு போனாலும் சரி, காக்க வைக்கிறது, நமக்காக காத்துனுக்கிட்டோம், நமக்காக காத்துனுக்கிட்டோம், நம்ம பந்தா போகலாம். பல முகூர்த்தங்க பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆகிக்க மாட்டாங்க, இவர் போய் உட்காந்துருவார். 7:30-9 முகூர்த்தம் வச்சுங்களேன். 7:30-9னாக்கா 7 மணிக்கு மாப்பிள்ளை பொண்ணு அப்படி வந்துருக்க மாட்டாங்க மேடைக்கு, இவர் ஆஜரிடுவார். இந்த மாதிரி எனக்கு அப்படி ஆச்சு. நான் ரெடி ஆகலை வந்து உட்காந்துட்டாரு. நான் அரைக்க பறக்க மாட்டுன்னு உட்காந்தேன். அப்படி என் தம்பியுடைய நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாருங்க, ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாருங்கள். என் தம்பி ரெடியாக நிற்கான். என் தம்பியை ரெடி பண்ணிட்டுருக்காங்க. உட்காந்து அப்படியே இந்த ஃபோட்டோ நான் அனுப்புகிறேன் பாருங்க. அது என்னை கூப்பிட்டு என்னடா பண்ணுறாங்க, இந்த எங்கள் முஸ்லீம்ஸில் தான் அது ஒரு பார்த்துங்களா, அந்த பூவெலாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. இது என்ன இது என்ன பண்ணுறாங்க. அவர் வந்து லேட்டாக வரலாம், லேட்டாக வந்து வராமல் கூட யாரும் கேட்க போகிறது. அது மாதிரி ஒரு பிரபுன்னா அப்படி தான். பிரபு அவர் கல்யாணம் தம்பி இருக்கா இல்லையா, அவர் கல்யாணம் பிரபுனை வந்தார். அது மாதிரி டைமிங், பஞ்சுவாலிட்டி, சின்சியாரிட்டி, ஒரு நேர்மை, நாகரிகம், அதுதான் அவர் ஃபாலோ பண்ணவர். அடுத்த மனசு புண்படுத்தல உயர்ந்த மனிதன். எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க சார் அவரை? எவ்வளோ சொல்கிறது, எங்கள் கேட்டீங்கன்னாக்கா எமோஷனல் ஆகிறது தெரியுது சார். எனக்கு மிஸ் பண்ணுறது இல்லை அவர். எனக்கு ஃபுல்லாக அவர் தான். எனக்கு நான் வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன். சப்போஸ் நான் ஒரு இந்துவாக இருந்ததுனாக்கா நான் ஒரு கோயில் கட்டி போயிருந்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன சொல்கிறது. நான் முஸ்லீமாக இருக்கேன், ஐம் இண்டியன், நான் முஸ்லீம் தான். பட் ஜாதி வெறிலாம் இல்லை, நமக்கு இல்லை. எல்லாமே ஒன்று, அண்ணன் தம்பி எல்லாமே ஒற்றுமை இருக்கணும், அதுதான். பட் ஒரு 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 எனக்கு ஒரு இது அப்படி ஒரு கற்பனை. இந்துவாக இருந்ததுனாக்கா அவருக்கு கோயில் கட்டி சார். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும் போது ஐம் ப்ரௌட் இந்தியன் அப்படின்னு சொல்லி அந்த தேசப்பற்று அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. நான் கேள்விப்பட்டேன். அதான் சொல்லுமா, தேச சொன்ன வீரப்பனை கட்டுவோமன் யார் காட்டினாங்க? அவர் நடித்த படங்களை பார்த்து தான் இந்த மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தாங்கன்றது இந்த தலைமுறைக்கு தெரிஞ்சு. தேசபக்தி அவர் தான் ஊட்டிக்காரு. இன்னைக்கு நான் காங்கிரஸ்காரன், யாரால அவரோ நான் காங்கிரஸ்காரன். தேசியம், காங்கிரஸ்காரோட தேசியம், சமத்துவம், சகோதரத்துவம். அவர் யாரும் வந்து முஸ்லீம் வர வச்சுக்கலாம், வாபாய் சலாலைக்குன்னு ஒரு கிறிஸ்டின் ஏதாவதுங்களா ஏதாவது இப்படி பண்ணி தோத்திரம் பண்ணுவார். எந்த ஜாதி, மதம், ஜாதி அதெல்லாம் கிடையாது. அது போய் இவர் பேர் ஆண்டோனியா, இவர் பேர் என் ஃப்ரெண்டு ஆண்டோனியா, கிறிஸ்துவரா, ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஆனால் இவர் முகமது பாய்னா என்னக்கா பாய் சலாலைக்கும் அப்படின்னு. ஓகே, அந்த மாதிரி ஒரு மனிதர் அப்படின்றது வந்து இதுக்கப்புறம் ஒரே சிவாஜி தான். இதுக்கப்புறம் யாரும் அந்த இடத்துக்கு வந்து போகிறதே கிடையாது. ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே சிவாஜி. நடிப்புக்கு அவர் மட்டும்தான் ஒரே சிவாஜி. சின்ன சிவாஜி, பெரிய சிவாஜி எல்லாம் இல்லை. சிவாஜி ஒன்லி ஒன், த லயன், சிங்கத்தமிழன். அண்டு அவருடைய படங்கள்லாம் தொடர்ந்து ரிலீஸ் ஆகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் சார். உங்களோட ஆசை இந்தந்த திரைப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படங்கள் ஏதாச்சும் இருக்கா? பல படங்கள் இருக்குங்க. ஒவ்வொன்றும் பொக்கிஷம். உதாரணத்துக்கு தெய்வமகன் 3 ஆக்ஷன் பார்த்துருக்கீங்களா? டிஃப்ரெண்ட்டுங்க பாருங்க. நீங்கள் ஒரு சிவாஜி இப்படி இருப்பார், ஒரு சிவாஜி இப்படி இருப்பார், ஒரு சிவாஜி சும்மா அப்படியே அப்படியே சின்ன பையன் மாதிரி இருப்பார். நவராத்திரி
இந்த குஷ்டோரிக்கு இந்த பார்த்து நீ பார்த்துக்க இல்லையா சார் அது அந்த கிளிப்பிங்ஸ்ல நான் பார்க்கல. பார்த்துருக்கேன். அந்த குஷ்டோரிக்கு இப்படி கொண்டு போய் ஒரு மேரேஜுக்கு போவார். அப்படி யாரும் வந்து அவங்க மற்றவங்க நம்ம யாரும் இதை அப்படி இப்படி கொண்டு போவார். அதே ஒரு டாக்டர் அசால்ட்டாக ஸ்டெத்தஸ்கோப் போட்டுன்னு ஒரு போலீஸ்காரு அப்படி இப்படின்னு பார்ப்பார். ஒரு ரவுடியே எத்தனை படம் தில்லான மோகன் பால் என்ன படம் தில்லான மோகன் பால். அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு வந்து இந்தியாவிலே ஆள் இல்லை அப்படின்னு தான் சார் சொன்னாங்க. யாருமே இல்லை, சான்ஸே இல்லை. எவ்வளோ படங்கள் ஒன்றா ரெண்டா. நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து ரஜினி சாரை பார்த்து ஸ்டைல் சொல்கிறோம். ஆனால் அவருக்கே ஸ்டைல் கற்றுக் கொடுத்தது வந்து சிவாஜி சார். அவரே சொல்லியிருக்காரு படமேடைகளில். அதே மாதிரி உலக நாயகன் கமல்ஹாசன் அவர் நடிப்பை இன்னைக்கு நல்லா கொண்டாடுறோம். ஆனால் அவருக்கும் மேலே ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படின்னா அது சிவாஜி. அவரும் சொல்கிறாங்களா, அவங்களே சொல்கிறாங்க இன்ஸ்பிரேஷன் அவர் தான் சொல்கிறாங்களா. ஈவன் ரஜினிகாந்தோட கமல் இன்ஸ்பிரேஷன் அவர் தான் சொல்கிறாங்களே. இப்போ ரஜினிகாந்த் இப்படி இது பண்ண இல்லையா, அவர் அப்பே பண்ணுறாரு. அதுதான் அவரே சொல்லியிருக்காரு, நான் ஸ்டைல் மன்னன் கிடையாது, சிவாஜி சார் தான் ஒரிஜினல் ஸ்டைல் மன்னன். இப்படி பண்ணுறான் இல்லையா, இப்படி பண்ணுறான் இல்லையா, அவர் அப்பே பண்ணியிருக்காரு. அந்த ரஜினிகாந்த் வந்து ஒரு படத்தில் இந்த பாபாவா படையப்பாவா பாபா எப்படி இது வீடியோ வச்சிருவார் சார். எப்படியா நமக்கு தெரியாது. பாபா படத்தில் எனக்கு அவர் விட்டு எவனுமே தெரியும். எனக்கு நான் எவன் படம் பார்க்குறதே இல்லை, எவன் படம் பார்க்குறது இல்லை. எவன் படையப்பா அவருக்காக, ஒன்ஸ் மோர் அவருக்காக, தேவர் மகன் அவருக்காக தான். அது மற்ற நடிகர்களோட படங்கள் நடித்தாலும் கூட இப்போ கமல்ஹாசன் படங்களில் சிவாஜி சார் நடிக்கிறார் அப்படின்னா சிவாஜி சார் மேலே தான் அந்த ஒரு ஈர்ப்பு அப்படின்றது நமக்கு போகுது சார். எவ்வளோ பெரிய ஆக்டர் பக்கத்தில் நடித்தாலும் கூட அவர் தனியாக தெரியாது சார். அது தப்பாக நினச்சிக்கணும். தேவர் மகன் அவர் இருக்கிறவருக்கு எதுவும் தேட்டரில் இருப்போம். தேவர் மகனில் அவர் இருக்கிறவங்க நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல பேர் அவர் சீன் முடிஞ்சோடனே அவ்வளோதான் மேனேஜ் திட்டுவாங்க. உதயம் மேனேஜர் திட்டுவார் என்ன, பாய் என்ன நீ தப்பு ஆடியன்ஸ் அப்படி ஆடியன்ஸ் என்ன நினைப்பா, நீ போகிற உங்கள் ஆளுக்காக நீ போகிற ஆடியன்ஸ் என்ன நினச்சிப்பாங்க, படம் நல்லா இல்லைன்ற மாதிரி வெளியே போலுக்கு அப்படியே நினச்சிப்பாங்க இல்லையா. நீங்கள் இப்படி பண்ணலாமா, நீ எல்லோரும் கண்ட்ரோல் பண்ண. நீ அதே மாதிரி படையப்பாவும் இதே மாதிரி தான். ரெண்டுத்துலேயுமே அவர் வந்து இறந்துற மாதிரியான சீன்ஸ் இருக்கணும். படையப்பாவும் அவருக்கு இருக்கு வந்து ஆமாம், அது எனக்கு பிடிக்கல. அதுதான் அது எனக்கு பிடிக்கல. எந்த ரசிகருக்குமே தன்னுடைய தலைவர் வந்து இதுவாக யாருமே பொறுத்துக்க முடியல. பிடிக்காது. படையப்பா அவர் இந்த ஃபுல்லாக பார்த்த படம் ஒரே படம் வந்து ஒன்ஸ் மோர் தான். படம் முழுக்க அவர் இருப்பார். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதில் அவர் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சார். அதில் அவரை பார்க்கும்போது ஃபோட்டோ பாருங்க, அழகு டான்ஸாக இருக்கட்டும், அந்த காமெடி சென்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் கூட மேட்ச் பண்ண முடியாது சார். என்ன ஃபேஸ், அழகான ஃபேஸ், இந்த ஸ்பெக்ஸ் போட்டுன்னு அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க சார் பார்க்கும்போது. இந்த சீனில் அந்த சரோஜியை பார்க்கறதுக்கு போவார், லவரை பார்க்க போவார், இந்த ஸ்பேரை அடிச்சுட்டு அந்த விசில் அடிச்சுன்னு. கிரேட்ப்பா. அவரை பற்றி பேசணும்னு வச்சுக்கேன் தம்பி. டிவி இன்னைக்கு கூட ஜென்ரேஷனுக்கு வந்து அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு தெரியும் சார். அவருடைய படங்கள் பார்த்துருக்கோம், அவர் நடிப்பை நம்ம வியந்து பார்த்துருக்கோம், அதெல்லாம் தனி. பட் ஒரு சிவாஜி அப்படின்னா இப்போ இந்த ஒழுக்கம், கட்டுப்பாடு, பஞ்சுவாலிட்டி இதெல்லாம் சொல்கிறோம் சார். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை கற்றுக்கணும் சார் அவர்கிட்ட இருந்து. கண்ணன் படம் வந்து இதில் பண்ணாங்க, யுகம் புதிய யுகம் இல்லை, அதை பண்ணாங்க, தொடர்ந்து பண்ணுறாங்க. அன்றைக்கி இந்த ஆங்கர் பேர் அர்ச்சனாவா, அர்ச்சனா அன்றைக்கி ஆங்கர். ஓகே, பார்த்து இன்றைக்கி நான் அந்த லிங்க் இருக்கான்னு அனுப்புகிறேன் உங்களுக்கு. அதில் வந்து நிறைய கண் கலங்கி, நானும் கண் கலங்கிட்டேன். அப்போது அந்த ஆங்கரு அந்த பொண்ணு கண் கலங்கிடுச்சு. அப்போ சொல்லி நானும் வந்து எவ்வளோ பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளோ அவர் மேலே வந்து அவர் மேலே வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கீங்களே, அவர் மேலே ஒரு பிரியமாக இருக்காங்கன்ட்டு அந்த பொண்ணு கலங்கிடுச்சு. அந்த பொண்ணு அது தொடர்ந்து, ஆனால் புதிய தொடர்ந்து பண்ணுறாங்க, சும்மா சொல்கிறது நடிகத்தில். அப்புறம் வந்து இப்போதைக்கு வந்து புதிய கொண்டு பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. அவங்களுக்கு இந்த சைடு உங்களுக்கு மூலியமாக நான் நடித்தேன், உங்கள் மீடியா வேறு. பட் இருந்தாலும் இதை யாரும் கண்டிப்பாக போய் சேரும் இல்லையா. கண்டிப்பாக அதான் புதியகம் டிவிக்கு நன்றி. அது வந்து நம்ம ஃப்ரெண்டு இருக்கார் சொக்கலிங்கம், அவர் தான் கூட. அவர் சொக்கலிங்காருனாக்கா அவர் கர்ணன் படத்துடைய ரீரிலீஸ் அவர் தான் டிஜிட்டலைஸ் பண்ண. அவருக்கு அப்போது நிறைய நான் அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்க. அவருக்கு கர்ணன் படும்போது
அவர் கூட வந்து நான் நிறைய அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவருக்கும் பெரிய எதிர்பார்க்காத ஒரு வெற்றி அவருக்கு. 150 நாள்ப்பா, ஓகே. எவ்வளோ கலெக்ஷன். அந்த கலெக்ஷன் அம்மா நான் சொல்ல விரும்பலை. அது கலெக்ஷன் பழசி போச்சு. கலெக்ஷனு பல கோடிகள். ஆமாம், பழசி 1 2 3 4 5 அப்படி சொல்லிட்டே போகலாம். ஓகே. 1 2 இல்லை, 1 2 3 4 5 அதுக்கும் போகலாம். ஓகே. ஒரு ரீலீஸ் படத்துக்கு கடவுள் அவருக்கு கொடுத்தாரு. அதாவது என்ன சொல்லுவேன், செத்தும் கெடுத்தா என்ன சொல்லுவாங்க, செத்தும் கொடுத்தான சீதகாதியா என்ன சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் போயும் அவருக்கு நம்ம ஆளுங்க கொடுத்துருக்காரு. ரொம்ப அழகாக பேசுங்க சார். நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டு கடைசியாக ஒரே ஒரு விஷயம் தான் சார். புரட்சித் தலைவருடைய ஒரு பாடல் வரிகள் சொல்லி இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஸோ அதுதான் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். மக்களுக்கு கொண்டு போய் நல்லது காரியம் சேருங்க, நல்லது சொல்லுங்கள், நல்லது மக்களுக்கு கொண்டு போய் செலுத்துங்க. இதுன்ட்டு இல்லை, பொதுவாக சொல்கிறவங்க தான் நல்லதை கொண்டு போய் மக்களுக்கு செலுத்துங்க. மக்கள் நல்லதை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கெட்டதை செய்தி இன்றைக்கி மீடியா தான் அப்படி தான் பண்ணிருக்காங்க. இன்றைக்கி மீடியா தூக்கி விடுறது மீடியா தான், அழிக்கிறது மீடியா தான். கரெக்டாக? அது மாதிரி நல்லது பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். இந்த தினத்தில் உங்களுக்கும் உங்கள் யூனிட்டுக்கும் நடிகர் திரு ஆசியுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். தேங்க்யூ சார்.